வெல்கம் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி இன் யூ. இன்னைக்கு ரெசிபி டெசிகேட்டட் கோகனட் அண்ட் அதை வச்சு ஒரு டேஸ்டியான பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல பெரிய தேங்காவா விளைஞ்ச தேங்காவா எடுத்து அதை துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த தேங்காவை சேர்த்து 10 to 15 நிமிஷம் நல்ல பொன்னிறம் ஆகுற வரைக்கும் ஒரு மிதமான சூட்ல வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த டெசிகேட்டட் கோகனட் நம்ம அன்றாட சமையலுக்கும் பயன்படுத்தலாம். இதுல நிறைய ஸ்வீட் ரெசிபிஸும் பண்ணலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாம நம்ம கையால தொட்டா அதுல இருந்து எண்ணெய் பிரியும் அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. நீங்க விருப்பப்பட்டா இதை மிக்சியில போட்டு 1 or 2 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டெசிகேட்டட் கோகனட் அல்லது கோகனட் பவுடர் தயார். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு 2 வாரம் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இந்த டெசிகேட்டட் கோகனட் வச்சு ஒரு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ரெண்டும் பாதியா குறையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்ப பாலும் சர்க்கரையும் நல்லா பாதியா குறைஞ்சதுக்கு அப்புறமா அதுல 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதுல 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா கெட்டி ஆகுற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்ல நல்லா வேக வைங்க. இதை மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். இப்போ சைட்ல ஒரு பாக்ஸ்ல பட்டர் பேப்பர் அல்லது ஃபாயில் பேப்பர் சேர்த்து அதை நெய் வச்சு கிரீஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க சாதாரணமா பிளேட்ல கூட பண்ணலாம். இந்த அளவுக்கு நம்மளோட பர்ஃபி நல்லா கெட்டி ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுல கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாக்ஸ்ல சேர்த்து நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு இந்த பர்ஃபியை உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட டேஸ்டியான டெசிகேட்டட் கோகனட் பர்ஃபி தயார். லட்டு ஷேப்ல செஞ்சு நீங்க டெசிகேட்டட் கோகனட்டை கோட் பண்ணீங்கன்னா ஒரு டேஸ்டியான டெசிகேட்டட் கோகனட் லட்டு தயார். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ரொம்பவே ஈஸியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.